எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்க காமாட்சி அம்மன் கோவில் குளத்துல இருக்கிற 2 பூதங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த குளத்தை காவல் காக்கிற 2 பூதங்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த பூதங்களை பற்றின எந்த தகவலும் எல்லாருக்கும் தெரியும் சொல்ல முடியாது. அந்த பூதங்கள் ஏன் அங்கே உட்காந்து காவல் காக்குறாங்க, அங்கே அந்த குளத்தோட பேர் என்ன அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த குளத்தை பற்றின தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல காமாட்சி அம்மா வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். காமாட்சி அம்மன் சின்ன குழந்தையா பாலா ரூபமா தேவர்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த பண்டாசுரன்ற அசுரனை அழிச்சிட்டு அந்த அசுரனை தான் கையால கூட்டிட்டு வராங்க பூலோகத்துக்கு. காஞ்சிபுரத்துக்கு வந்த அவங்கள அங்க செண்பக மரத்துல கிளிங்களா இருந்த தேவருங்க, யாரு இவங்க, இந்த சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிற இந்த பாலா யாருன்னு தெரியல, அவங்க கையில இருந்த பண்டாசுரனுடைய பிரேதத்தை பார்த்துட்டு இந்த அசுரனையே அழிச்சு இழுத்துட்டு வராங்களேன்ட்டு அந்த பாலா அம்மா கிட்ட போய், நீங்க யாரு, இது பண்டாசுரனுடைய பிரேதம் நீங்க எப்படி அழிச்சிங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு பாலாம்மா எதுவுமே சொல்லாம கீழே தரையில ஒரு இடத்துல பெரிய விரல ஊனி இந்த இடத்துல பள்ளம் தோண்டி இந்த பண்டாசுரனை புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அதுக்கு மேல 24 காயத்ரி அட்சரங்களுக்கு தகுந்த மாதிரி 24 ஸ்தம்பங்கள் தூண்களை அமைச்சு தனக்கு ஒரு ஆலயம் அமைச்சு அதுக்குள்ள வளையல் மங்கள பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு கதவை மூடிட சொல்லி, மறுநாள் காலைல வந்து பாருங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தேவர்கள் அந்த பண்டாசுரனை புதைக்கிறதுக்காக பள்ளம் தோன்றாங்க. பள்ளம் தோண்டும் போது பள்ளத்துல இருந்து அதுக்கு அடியில பூமியில மல்லன்ற ஒரு அசுரன் தவம் பண்ணின்னு இருக்கான். இவன் பண்டாசுரனுக்கு ரொம்ப நெருக்கமானவன். இவன் பண்டாசுரன் அழிஞ்சு போனதை பார்த்த உடனே இவன் ரொம்ப தேவர்கள் மேல சண்டை போட எழுந்து வரான். அப்போ அந்த தேவர்கள் பயந்து போய் நாராயணரை வேண்டாங்க. மகாவிஷ்ணு வந்து அவரோட சண்டை போடுறாங்க. இந்த மல்லனுடைய சண்டை போட போட இவன் உடம்புல இருந்து வர ரத்தங்க திருப்பி இன்னொரு மல்லன் ரொம்ப மல்லன்கள் உருவாக்கிட்டே இருக்காங்க. விஷ்ணு பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம மகாதேவரை வேண்டாரு. மகாதேவர் தன்னுடைய ஜடாமுடியா 2 ஜடாமுடிய பூமியில அழுத்தி 2 பூதங்களை உருவாக்கி அவங்க மகாவிஷ்ணுக்கு உதவிட்டு மறைஞ்சிருக்காரு. அந்த 2 பூதங்கள் தான் நம்ம குளத்துல பாக்குற அந்த 2 பூதங்கள் காவல் காக்குறது. அந்த 2 பூதங்களும் அங்க ரத்தம் சிந்துற அந்த மல்லனுடைய ரத்தங்களை குடிச்சிட்டு அந்த மல்லன்கள் உருவாகாமையே தடுத்துட்டே வராங்க. அதனால மகாவிஷ்ணு ரொம்ப சுலபமா அந்த மல்லன் ஒருத்தனா இருக்கிறதுனால அவனை அழிச்சிட்டான். இந்த மல்லனை அழிச்ச உடனே இந்த பூதங்கள் மல்லனுடைய ரத்தத்தை குடிச்சதுனால இவங்களுக்கு ரத்தம் தாகம் அதிகமாகி மகாவிஷ்ணுவையே தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மகாவிஷ்ணுவை தாக்கும் போது மகாவிஷ்ணு என்னடா இது நம்ம கிட்டயே வந்து தாக்க வந்துட்டாங்களே அப்படின்னுட்டு அவங்கள முதல்ல பிடிச்சி அவங்க மேல உட்காந்துக்கிறாரு. அப்பயும் அவங்க அடங்காம திமிரிக்கின்னு வராங்க. சரி அவங்கள திருப்பி அவங்கள கீழே விட்டு ஏறி நிக்கிறாரு அவங்க 2 பேர் மேல. அப்பயும் அவங்க திமிரிக்கின்னு வராங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, 2 பேரையும் கீழே தள்ளி தன்னுடைய சயன கோலத்துல அப்படியே அவங்க மேல படுத்துடுறாரு. பூதங்கள் மேல தலையை வச்சு சயன கோலத்துல படுத்துடுறாரு. இவர் படுத்த உடனே அந்த பூதங்களுக்கு ஞானம் வந்துடுது, தன்னுடைய புத்தி தெளிஞ்சிடுது. இதனால புத்தி தெளிஞ்சதுனால அதுங்க அப்புறம் மகாவிஷ்ணுவை கேக்குறாங்க, எப்படி நாங்க உங்களையே கொல்ல வந்தோம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த மகாவிஷ்ணு அவங்களுக்கு, நீங்க அசுரனுடைய ரத்தத்தை குடிச்சதுனால உங்களுக்கும் அந்த குணம் வந்து என்ன ரத்தம் குடிக்க வந்தீங்க, என் ரத்தம் குடிக்க வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல பூதங்கள், ஐயோ நாங்க மகாவிஷ்ணுவையே சண்டை போட
கூப்பிட்டோமே, அவரோடைய சண்டை போட்டோமேன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இது எவ்வளவு பெரிய பாவம்னு அதுங்க நினைக்குதுங்க. மகாவிஷ்ணுவும் என்ன சொல்றாரு, நீங்க சிவபெருமானுடைய அம்சமா பூமிக்கு வந்தவங்க, உங்களோட நான் சண்டை போட்டதுனால எனக்கும் மகா பாவம் சேர்ந்துடுச்சு. நாமளுடைய எல்லா பாவங்களையும் தீர்க்கறதுக்கு அந்த மகாதேவனே தான் நமக்கு உதவணும்ட்டு திருப்பி எல்லாரும் மகாதேவனை வேண்டாங்க. சிவபெருமான் 5 இடத்துல தன்னுடைய ஜடாமுடிய அடிச்சு 5 பஞ்சகங்காக்களை உருவாக்குறாரு. அந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் குளத்துக்கு பேரு பஞ்சகங்கா தீர்த்தம். அந்த கோவில் குளம்தான் சிவபெருமானுடைய ஜடாமுடிய பூமியில அழுத்தி ஏற்பட்ட பஞ்சகங்கா. இந்த பஞ்சகங்காவும் சாணம் பண்ணி சிவபெருமானுடைய அருள் அவங்களுக்கு கிடைச்சது. அவங்களுடைய பாவமும் தீர்ந்தது. எல்லாம் இந்த பூதங்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சு, அந்த குளத்துக்கு நீங்க காவலா இருங்க அப்படின்ட்டு அந்த சிவபெருமானே சொல்லிட்டு அந்த பூதங்களை அந்த குளத்துக்கு காவலா வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சிவபெருமான் போன பிறகு மகாவிஷ்ணு அந்த இடத்துலயே அந்த பூதங்க மேல உட்கார்ந்த கோலம், நின்ற கோலம், சயன கோலம்ட்டு அங்க சந்நிதி கொண்டு இருக்காரு. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில்ல நம்ம 4 பெருமாளை பார்க்கலாம். இவர் உட்கார்ந்த கோலம், நின்ற கோலம், சயன கோலத்துல பாக்குறோம் 3 பெருமாள். கருவறையில ஒரு பெருமாள் இருக்காரு, கள்ளபிரான் பெருமாள் பேர் அவருக்கு. அவரை பார்க்கலாம். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில்ல 4 பெருமாளை பாருங்க. அந்த கோவில் குளத்துல குளிக்க முடியாது, ஏன்னா எல்லாரும் அசுத்தப்படுத்துறதுனால அந்த கோவில் குளத்தை எல்லாம் மூடி வச்சுட்டாங்க. ஆனாலும் நம்மளால குளிக்க முடியும். வருஷத்துல 2 முறை குளிக்கலாம். அந்த ஸ்தானம் தீர்த்த ஸ்தானம் பண்றதுக்கு நம்ம நவராத்திரி முடிஞ்சதும் ஒரு வாட்டியும், அதே மாதிரி மாசி மாசத்துல வர மகாம் நட்சத்திரத்திலயும் நம்ம தீர்த்தவாரி அப்போ நம்ம ஸ்நானம் பண்ணலாம். அந்த இடத்துல இருக்கிற அந்த பஞ்ச கங்காக்களே ஒவ்வொரு கங்கால ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாகம் தீர்க்கிற அளவுக்கு அந்த பஞ்ச மகா பாதகங்கள் சேர்ந்தா கூட அந்த பாவங்கள் அந்த குளத்துல குளிக்கிறதுனால தீர்ந்து போகுதுன்னு சொல்றாங்க. இன்னும் அந்த 2 பூதங்களுக்கு நடுவுல நாம போய் அந்த இடத்துல மூழ்கி எழுந்துக்குன்னா இன்னும் மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நமக்கு அந்த வருஷத்துல 2 முறை மட்டும்தான் அந்த குளத்துல நம்ம குளிக்க முடியும். இந்த பூதங்கள் சிவபெருமான அம்சமா பூமிக்கு வந்ததை அந்த மல்லனுடைய ரத்தத்தை குளிச்சு அதுங்களுக்கும் அந்த புத்தி வந்ததுனால அதுக்கப்புறமா சிவபெருமானுடைய அந்த பஞ்சகங்கா தீர்த்தத்துல குளிச்சு அந்த நாராயணருடைய சயன கோலம் பட்டதுனால தீர்ந்தது. இவங்க 2 பேருக்குமே நாராயணரும் அந்த குளத்துல மூழ்கி நம் பாவத்தை தீர்த்துக்கினாரு. அது மாதிரி ஒரு சிறப்புமிக்க கோவில் குளம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் குளம். நம்மளுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா நாம போய் அந்த கோவில்ல நம்ம தீர்த்தவாரி பண்ணிட்டு வரலாம். அப்படி அந்த டைம்ல தான் நம்ம போய் தீர்த்தவாரி பண்ண முடியும். மற்றொரு முறை போகும்போது அந்த குளத்தை பற்றியும் அந்த குளத்துடைய பூதங்கள் எதுக்கு உட்கார்ந்துன்னு இருப்பாங்க, அந்த பூதங்கள் யாருன்ற சந்தேகம் இல்லாம நீங்க நல்லபடி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில்ல நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் இருக்கு. ராமருடைய தகப்பனரான தசரதர் இந்த கோவிலுக்கு போனதாகவும் ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தனக்கு புத்திரபாக்கியம் வேணும்னு வேண்டினதாகவும் புராண சரித்திரங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்ல, இந்த காமாட்சி அம்மன் கோவில்ல 5 காமாட்சி அம்மன் இருக்காங்க. அதை பத்தி யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த பஞ்ச கங்கா பத்தியும் 5 காமாட்சிங்க இருக்காங்க கோவில்ல, அந்த அம்மாவை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப தெரியப்படுத்தணுன்றதுக்காக நான் இந்த வீடியோ போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், நன்றி.